திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. எழுத்துக்குரியவர்கள், சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை இப்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். அற்புதமே ஒரு நடத்துதலே. எங்கோ தொலைவில் இருக்கிற உங்களை தினந்தோறும் இப்படியாக சந்திப்பதற்கு, தொலைக்காட்சியின் வழியை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் ஏன் நம்மை சந்தித்தார், ஏன் நம்மை ரட்சித்தார், ஏன் முழங்காலிலே நின்று கதற வைத்தார், ஏன் அவர் நம்மை அபிஷேகித்து இத்தனை ஆவிக்குரிய வரங்களை தந்தார்? சும்மா வைத்து மூடி வைப்பதற்காகவா? மரக்கால கீழே போட்டு மூடி வைக்கவா? இல்லை, எழும்பி பிரகாசிக்கவும் அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவுமே கர்த்தர் நம்மை அழைத்தார், நம்மை தேடி வந்தார், நம்மை பேரிட்டு அழைத்தார். ரீத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் நீங்கள் தயவு செய்து அதை இதை போல் தேவைகள் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் அநேகர் தங்கியிருக்கிறாங்க. இன்னும் அநேகருக்கு அங்கே இடம் இருக்கின்றது. தினந்தோறும் அவர்களுக்கான சிறப்பு ஜபங்கள் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நடத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள், சுவையான சூடான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. நல்ல சுகாதாரமான இடம், நல்ல காற்று, வாக்கிங் போகிறதுக்கு இடம் என்று எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் எப்படியாவது அந்த முதியோர் இல்லத்தில் உங்களுடைய பெற்றோர்களை விரும்பினால் சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கேயே தங்கி இருந்து பணிபுரிவதற்கு ரட்சிக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள பிள்ளைகள் தாராளமாய் வரலாம், என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சென்னை வாழ் ஜனங்களே, நாளைக்கு உங்களை தேடி உங்களுடைய அடியாராகி நான் வருகிறேன். காலை 10 மணிக்கு பல்லாவரம் ஸ்டேஷனில் இறங்கி பம்பல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா சியோன் காம்ப்ளெக்ஸ் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் மாடியில் 4வது தளத்தில் வைத்து கூட்டங்கள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு அங்கே பிகேஎன் பாலர் கல்வி நிலையம் வேப்பெரிய புரட்சவாக்கத்தில் நேராக உள்ளே வாங்க. பெரிய கல்யாண மண்டபம் இருக்கும், லெஃப்ட் எடுங்க. அதில் முதல் மாடியில் வில்லியன் டெய்லர் ஹாலில் வச்சு நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும். காலையில் மங்களராஜ், சாயந்தரம் அலெக்சனை சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான், மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? இதை நான் சந்தோஷமாக அறிவிக்க விரும்புகிறேன். தினந்தோறும் நம்முடைய செய்திகளை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்களுக்காக சில வசனங்களை வாசித்து நான் தியானிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 50 பாருங்கள், 14-15. நீ தேவனுக்கு சோஸ்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சோஸ்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆண்டவர் 2 காரியங்களை இங்கு முதலாவது நமக்கு கட்டளையாக கொடுக்கின்றார். நீ சோஸ்திர பலியிட வேண்டும் மகனே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பலியிடுவதை பற்றி ஏராளமான இடங்களில் இருக்கின்றன. பலிகளிலே ஆண்டவருக்கு பிடித்தமான பலி சோஸ்திர பலி, அதாவது உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி. அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, என்னை தாழ்வில் நினைத்தவரே உமக்கு நன்றி, என்னை தேடி வந்தவரே உமக்கு நன்றி,
தாயின் கருவில் என்னை முன்குறித்தவரே நன்றி. என் பாவங்களை முதுகுக்கு பின்பாய் போட்டு விட்டவரே நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி நன்றி. எனக்கு இவ்வளோ சாப்பாடு தாரீங்களே நன்றி. ஐயா, எனக்கு வேலை இல்லாமல் இருந்த வேலையை கொடுத்தீங்களே நன்றி. என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் திகைத்து போகிற என்னை ஒரு வழியை காமிச்சிங்களே நன்றி. இவ்வளவு நல்ல ஜனங்களை எனக்கு நீங்கள் துணையாக கொடுத்துருக்கீங்களே உமக்கு நன்றி. இத்தனை வயசுல ஒரு வியாதி ஒரு நோய் நொடியின்றி வாழ உதவி செய்திருக்கீங்களே நன்றி. அப்பா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, நன்றி. இதுதான் ஸ்தோத்திர பலி. நாம் ஜெபிக்க ஆரம்பித்தாலே நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நான் செலுத்த வேணும். நேராக போயிட்டு நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், கஷ்டங்களே சொல்கிறோம். அது கண்டிப்பாக சொல்லலாம், அதை கேட்குறது தான் தெய்வம் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னதாக நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. ஆண்டவரை நம்ம துதிப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். உணவை சாப்பிடுவதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். தூங்க போவதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒரு நாளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்திவிட்டு தான் அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு வியாதிப்பட்டிருக்கிற மகனே, விடுதலை பெறுவதற்கான என்ன வழி? அதைத்தான் இப்போ பார்க்குறோம். ஸ்தோத்திர பலியிட வேண்டும். பிஸ்னஸே இல்லாமல் வருமானமே இல்லாமல் பிறரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே எப்படி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அநேகருக்கு கொடுக்கிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி உயர்த்தப்பட வேண்டும், அதுக்கு என்ன வழி? இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். மிகவும் மனபாரத்தோடு இருக்கிறேன், என் பிள்ளைகளால் எனக்கு சமாதானமே இல்லை, என் திருமண வாழ்க்கையில் எனக்கு சமாதானமே இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரனால் எனக்கு சமாதானம் இல்லை என்று பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற ஐயா, சமாதானத்தை பெறுவதற்கு என்ன வழி? முதலாவது ஆண்டவரை நாம் துதிக்க பழக வேண்டும். ஆண்டவரை சோத்தரிக்க பழக வேண்டும். சோத்திர பலியிடுவது நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். ஜெபிப்பதை நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். வேறு என்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கும் பிசாசானவன் அனுமதி கொடுப்பான். நீங்கள் ஊழியம் செய்கிறது கூட பிசாசானவன் அனுமதி கொடுப்பான். நீங்கள் கூட்டங்களில் பங்கெடுப்பதை கூட அவன் தடுக்க மாட்டான். ஆனால் நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்வான். நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்கள், அதை தடை செய்வதற்கு 1000 விதத்தில் சாத்தான் போராடுவதை நீங்கள் உணர முடியும். பலகீனமாக கொண்டு வருவான், தூக்கத்தை கொண்டு வருவான், கொட்டாயை கொண்டு வருவான். அப்போ தான் யாராவது வருவாங்க, அப்போ தான் ஏதாவது நடக்கும், வீட்டில் பிரச்சனை வரும். அந்த ஜெப நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு சாத்தானவன் இரவும் பகலும் போராடுவான். நீ என்ன செஞ்சாலும் அவன் தடை செய்ய மாட்டான். ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் ஜெபிச்சு ஆரம்பித்தா அவனுக்கு தாங்க முடியாது, பயப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த இடத்துக்கு ஆண்டவர் வருவார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது நீங்கள் அழைக்கிற கூப்பிடுகிற அந்த ஆண்டவர் அந்த இடத்துக்கு இறங்கி வந்து உங்களோடு அமர்ந்திருப்பார். நீங்கள் பேசுவதை எல்லாம் பக்கத்திலிருந்து கேட்பார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் உணரவில்லை என்றாலும் சாத்தானவன் அதை உணர்கிறான். ஆண்டவர் வந்துருவார், கேட்டுருவார், இவன் பெரிய ஆளாயிருவான், இவன் ஜெபித்து எல்லாத்தையும் சாதிச்சிருவா, விடக்கூடாது, இவனுக்கும் ஆண்டவருக்கும் இவளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜெப ஜீவியத்தை உடைப்பதற்காக அவன் போராடுவான். என்ன நடந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திர பலியிடுங்க. ரெண்டாவது உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஏற்கனவே நம்ம நிறைய பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செஞ்சுருக்கிறோம். செய்துவிட்டு நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த பொருத்தனைகளை மறப்பதில்லை. நீ பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி விட்டு. நிறைய நேரங்களில் மனிதர்கள் ஏராளமான வாக்குறுதிகளை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அநேக நேரங்களில் இதை மறந்து விடுகிறார்கள். ஒரு சகோதரி எனக்கு தெரியும், நம்முடைய ஊழியத்தை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றவர்கள், நம்முடைய ஊழியத்தை கண்ணாப்பிடான்னு நேசிக்கிறவங்க, பெரிய விசுவாசி. இந்த கணவர் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க. இவங்க எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மகா, அந்த மகா படித்து முடிச்சுட்டு அவளுக்கு வேலையே கிடைக்கல. அப்போது வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது அவளுக்கு ஜெபித்து அடியார் ஜெபித்து ஒரு பேங்க்கில் வேலை கிடைத்து விட்டது. ஒரு பெரிய பேங்க்கில் பெரிய சம்பளத்தில் வேலை. உடனே சொன்னாங்க, பிரதர் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மந்த் சேலரி நான் அவங்க ஊழியத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர்களுக்கு வேலை கிடைத்தால் சம்பளத்தை தருவார்களா என்று நாம் எதிர்பார்க்கவும் இல்லை. அது அவசியமும் இல்லை. நம்முடைய கடமையை நாம் செய்தோம். தேடி வந்தவர்கள் ஜெபித்தோம். அவர்களுக்கு
மகளுக்கு பேங்க்கில் வேலை, இவங்களுக்கும் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி இவங்களுக்கும் வேலை கிடைத்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதை பற்றி அவர்கள் பேசவில்லை, என்றால் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். கொடுப்பேன் என்று சொன்னார்கள், ஆனால் அதை மறந்து விட்டார். பிரித்துக்குரியவர்களே, அவர்கள் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு அது ஞாபகமே இல்லை. நான் ஒரு பொருத்தனையை செலுத்தினேனே, என் மகளுக்கு வேலை கிடைத்தால் முதல் மாத சேலரியை கொடுப்பேன், உன் களஞ்சியங்களிலும் உன் எல்லா விளைவின் முதல் பிளநாளும் கத்தரை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நான் சொன்னேனே. இப்பொழுது அவருக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனால் ஆண்டவர் அதை மறப்பதில்லை அல்லவா? நாம ஆண்டவருக்கு கொடுக்கிறத சொல்கிறத நாம் மறந்துடலாம், ஆண்டவர் மறக்க மாட்டார். பொருத்தனைகளை செய்து செய்யாமல் அதை நிறைவேற்றாமல் இருப்பதிலும் பொருத்தனையை செய்யாமல் இருப்பதுனாலும் நம்ம பொருத்தனை செய்யணும் அவசியமே இல்லை. எப்படினாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அன்னாலை போல சில நேரங்களில் விசேஷித்தமான ஆசீர்வாதம் வருவதற்காக சில தேவனுடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணுறாங்க. நாம் பொருத்தனை பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தால் அதை செலுத்தி, ஆண்டவரே நான் உமக்கு இதை செய்வேன் என்று சொன்னேன், இந்த ஊழியத்திற்கு இதை செய்வேன் என்று சொன்னேன், இந்த ஊழியக்காரருக்கு இதை செய்வேன் என்று சொன்னேன், கண்டிப்பாக அதை நான் செய்வேன் என்று செய்து பொருத்தனைகளை நான் நிறைவேற்றணும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவர் லண்டனில் இருக்கார். அப்போது அவர் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு மேகசின், மந்த்லி மேகசின், ஒரு ஊழியத்துலேருந்து மேகசின் வந்துருக்குது. அதை பார்த்துட்டு இவ்வளோ கொடுக்கணும், இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவர் நினச்சிட்டு போயிட்டார். ஒரு வருஷம் ஆகி கொடுக்கல. ஒரு நாள் ரோட்டில் போகும்போது அவருடைய ஆக்சிடென்ட் ஆகி எக்கச்சக்கமான பணம் அவருக்கு செலவாகி விட்டதான். உடனே அவர் நினைவு கூர்ந்தாரா, அவ்வளோண்டு சின்ன ஒரு பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், அது கொடுக்காதனால எனக்கு இவ்வளோ செலவாகி விட்டது என்று உடனடியாக அந்த பணத்தை அவர்களுக்கு நான் அனுப்பினேன் என்று சொல்லி சொன்னார். அவர் ரொம்ப தேவனுடைய மனுஷன்லாம் கிடையாது, ஆனால் அவர் கொடுக்கணும்னு நினச்சது, அவர் மனசுக்குள்ள நினச்சது கொடுக்காதனால இப்படி ஒரு விபத்து வந்து விட்டது. எனவே நான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் கொடுத்தாராம். எனக்கு அது சொன்ன உடனே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவர் ஊழியக்காரன்லாம் ரொம்ப மதிக்க மாட்டார், ஊழியங்களை மதிக்க மாட்டார், ரொம்ப பெயர் கிறிஸ்தவன். ஆனால் அவருடைய உள்ளத்திலிருந்தும் ஈரம் கசிகிறது, தண்ணீர் வருகிறது. கிறிஸ்டோஃபர், நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தனை பண்ணியிருந்தேன், மனசுக்கு நினச்சிருந்தேன், செய்யாதனால தான் எனக்கு பிரச்சனை வந்துட்டு, அதனால் உடனே காணிக்கை அனுப்பிட்டேன், இப்போ மாதம் அனுப்புகிறேன் அப்படின்னார். இதே போல் நிறைய காரியங்களை நாம் அறிகிறோம். சின்ன ஒரு பொருத்தனை தான், கொஞ்சோல தான் செய்யணும் செஞ்சிட்டோன்னா ஆண்டவர் அதை பிரியப்படுவார். சோத்திர பலிகளை இடணும், 2வது பொருத்தனைகளை செலுத்தி. அடுத்த வசனத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக அதில் போட்டிருக்கோம். ஆபத்து காலத்தில் என் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மையப்படுத்தும். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, கால் அப்பான் மீ அந்த டே ஆஃப் ட்ரபிள். இது ரெண்டையும் செஞ்சுட்டு, எசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இப்படி ஒரு வியாதி வரும்னு நான் நினைக்கவே இல்லை, இப்படி ஒரு விபத்து வரும்னு நினைக்கல, இப்படி எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் வரணும்னு நினைக்கவே இல்லை, எனக்கு என்ன பண்ணு எனக்கு தெரியலையே. நான் ஒரு நாள் காலை 12 மணிக்கு ஃபிட்னஸ்க்காக அப்படி வேகமாக ஓடுகிறேன். ஓடும்பொழுது ஒரு கல் தட்டி அப்படி குப்புற நான் பாயிறேன். நீளமாக போய் வலது கையை போய் நீளமாக நீட்டி அப்படி போய் விழுகிறேன். வேகமாக விழுந்ததில் இந்த நெஞ்சில் அடித்து அந்த ரிப்ஸ்லாம் அப்படி பயங்கரமாக போய் லேண்டாகி விழுகிறேன். எப்படியோ கத்திர கிருபையில் எழும்பினேன். சரியான ட்ரீட்மெண்ட் ஏசப்பா கொடுத்தாங்க. அப்பொழுது நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே யாரும் இல்லை, தனிமையில் விழுந்து கிடக்கிறேன், என்னை பலந்தாருங்க, நான் எழும்பணும், நான் போகணும். நான் இங்கே விழுந்து கிடந்ததுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, என் கதை ரொம்ப மோசமாகிடும், நீ எழும்புறதுக்கு எனக்கு பலன் தாருங்க, நாங்கள் போயிட்டேன்னு என்னை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு போவாங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு பலன் கொடுத்தார். நாங்கள் போயிட்டு எனக்கு சின்ன அடிபட்டுன்னு சொல்லும்போது யாரும் நம்பலை, ஏன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியாக நான் நின்னேன். நானே நண்பர்களை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் போனேன். சரியான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கப்பட்டது. இயேசு எனக்கு உதவிச்சு. எனக்கு ஆபத்து திடீரென்று வந்தது. நான் ஓடுறேன் ஃபிட்னஸ்க்காக, கல் தட்டுறது கீழே ஓடுறேன், ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆபத்து வந்து விட்டது. பார்த்தீர்களா, மனிதர்களுக்கு எப்பொழுது ஆபத்து வரும் என்று தெரியவே தெரியாது. எப்பொழுது எந்த வியாதி வரும், எப்பொழுது எந்த பொல்லாத மனிதர்கள் எதை செய்வார்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது எந்த ஆபத்து வரும், நம்ம கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் செய்து ஒரு கோட்டையை கட்டி ஏசப்பாட்ட ஒத்தாசையை கேட்டு வாழ்ந்துட்டே போனோன்னா தப்பிச்சிடலாம். சில நேரங்களில் இதையும் மீறி சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கின்றன, ஆபத்து வருகின்றன. திடீர்னு வேலைக்கு ஆபத்து வருது, திடீர்னு பிள்ளைக்கு ஆபத்து வருது, திடீர்னு ஊழியத்துக்கு ஆபத்து வருது. சாத்தானுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுத்துடணும், எப்படியாவது உங்களை தள்ளி விட்டுறணும், உங்களை எப்படியாவது கலங்க வைக்கணும், எப்படியாவது நீங்கள் அழணும். உங்களை அழ வச்சோன்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆனந்தம். நீங்கள் கதறுவீங்க, சாத்தான் பயங்கரமாக சிரிப்பான், பாரு ஊழியன் போனானே, ஏசுன்னு போனானே பாரு, அழுதுட்டு இருக்கான் பாருன்னு சொல்லி
அஹஹஹஹான்னு சொல்லி அவன் சிரிப்பான். தேவனுடைய பிள்ளைகளை மனம் அடிய வைக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை கீழே தள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இழப்பை கொண்டு வர வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வர வேண்டும். பிசாசும் போராடுகின்றான், இந்த உலகத்து மக்களும் அப்படியே இருக்கிறாங்க. நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்க, எசப்பா பிள்ளையாக இருக்கிறீங்க, ஊழிச்சிருக்கீங்கன்னா அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இவன் எப்போ விழுவான், இவன் எப்போ விழுவான். அவங்க அதுக்கு தான் காத்திருக்கிறாங்க. எசப்பா தேடுறவங்க நல்லா இருந்து போட்டுக்குங்க, நல்லா இருந்தானாங்க. எசப்பா தேடினாங்கன்னா நல்லா இருக்காங்க, நல்லா இருந்து போட்டு சந்தோஷம் தானே. அதுக்கு ஏன் அவங்க விழணும், அவங்க விழணும் விழணும், எப்போ விழுவான், எப்போ தப்பு பண்ணுவான், எப்போ மாட்டுவான். நிறைய பேர் இன்றைக்கி அப்படியே தான் இருக்கிறாங்க. இது ஒரு பொல்லாத உலகம். பொல்லாத உலகத்தில் நமக்கு ஆபத்து வருகிற பொழுது நாம் கதறுகிறோம். அவர்களும் சிரிக்காங்க, நல்லா மாட்டிக்கிட்டான் பாரு, இவன் நல்லா மாட்டிக்கிட்டான் பாரு சொல்லி சிரிக்காங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்களும் அழுவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும். நீங்கள் அழும்பொழுது தான் உலகம் சந்தோஷப்படும். அப்பா எப்படியாவது அழன்னு நினச்சேன் அழுதுட்டான், எப்படியாவது விழன்னு நினச்சேன் விழுந்துட்டான்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும். ஆபத்து காலத்தில் நீ சோத்திர பலியிட்டு பொறுத்திரலை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் அப்பான் மீ. இயேசுவே இயேசுவேன்னு உங்கள் ஆபத்தில் கூப்பிடுங்க. அவர் சத்தங்க, உங்கள் சத்தம் அவர் காதில் கேட்காம இருக்கவே இருக்காது. என்ன ஆபத்து வந்தாலும் சரி இயேசுவேன்னு கூப்பிட்டுருங்க. உடனே அவர் கேட்பார், என் மகன் கூப்பிட்றான், என் மகனுக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லி அவர் ஓடோடி வருவார். செகண்ட் தான் உடனே வந்து நிற்பார், என்னன்னு சொல்லி பார்ப்பார். எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன், ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். சிங்கத்தின் கெபியிலிருந்து, சிங்கங்களின் பிடியிலிருந்து, கொடுவாய் பற்களிலிருந்து, நகங்களிலிருந்து காப்பாற்றி தானியேலை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அக்கினி சூளையிலிருந்து சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை காப்பாற்றி ஆண்டவர் பத்திரமாக அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்து பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போய் நம்முடைய ஆண்டவர் நிறுத்தினார். ஈட்டியை எடுத்து தாவீதை குத்தி விடுவேன், செவுத்தோடு செவுத்தாய் குத்துவேன் என்று சொல்லி சவுல் எறிந்த பொழுது தாவீது விலகி கொண்டது, ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்பாராத நேரத்தில் ஈட்டி வீசப்படுகிறது, கண்ணீர் வைக்கப்படுகிறது. நாம் கூப்பிடுகிற பொழுது கிருபையாக கிருபையாக ஆண்டவர் இறங்கி நம்மை தப்புவித்து நம்மை கொண்டு போகிறார். ஆண்டவரை கூப்பிடுங்க. எவ்வளவு கஷ்டம் நெருக்கம் ஆபத்து வந்தாலும் பயப்படாதீங்க, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உடனடியாக ஆண்டவருக்கு உங்கள் சத்தம் கேட்கும். உடனடியாக ஆண்டவர் ஓடி வருவார். உங்களை உங்கள் இக்கட்டிலிருந்து, ஆபத்திலிருந்து உங்களை உடனடியாக ஆண்டவர் மீட்டெடுப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இது அருமையான நாளிலும் கூட ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடும், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவரை கூப்பிட பழகுங்க. தனிமையில் இருக்கலாம், ஊருக்கு வெளியே உங்கள் வீடு இருக்கலாம், ஒருத்தரும் உதவிக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவரை கூப்பிடுங்க. ஏன் மனுஷனை கூப்பிடுறீங்க? எதுக்கு இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான், அந்த மனுஷன் உதவி செய்வான்னு சொல்லி நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கிறீங்க. ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க, ஒருத்தரும் தூக்கி விட மாட்டாங்க, ஆபத்தில் ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. எனது கூட பணிபுரிந்த ஒரு ஆசிரியர், அவங்க கூட தான் வேலை பார்க்குறாங்க ஸ்டாஃப் ரூமில், நல்ல ஊழியத்தை செய்கிற ஒரு அன்பு பேராசிரியர் அவர்கள். நல்ல மிஷினரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் திடீரென்று அவர்களுக்கு ஆபத்து. காலையில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. 6 மணிக்கு, 4 மணிக்கெலாம் ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வெளியே வந்து 6 மணிக்கு அவர் நண்பரை அழைத்து கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தன்னைத்தானே அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா படித்தவங்கனால நிறைய அறிவு இருந்தது. தனக்கு ஏதோ சரியில்லை, நெஞ்சுகள் சரியில்லைன்னு சொல்லி உடனே போய் அட்மிட் ஆகிட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் அட்டாக் வந்துருச்சு. அப்போது அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க செய்தி நாங்கள் காலையில் 10 மணிக்கு நாங்கள்லாம் காலேஜுக்கு வந்துட்டோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃபில் சொல்கிறாங்க, சாருக்கு அட்டாக் ஆகிடுச்சான், தூத்துக்குடியில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா. அவர்களுக்கு அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் சில ஆயிரங்கள் தேவை. அந்த பிளாக்கை கரைக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. அது போட்டால் தான் அந்த பிளாக் நீங்கும், அவங்க பிழைக்க முடியும். அந்த ஊசி போடுறதுக்கு தாமதிக்கிறாங்க, ஏன்னா அவர்கிட்ட காசு கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நாங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு என் காரில் எல்லாரையும் கூட வேலை பார்க்கணும்னு கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்போ ஐசிக்குள்ளே சார் இருக்காங்க. அப்போ வந்து உள்ளே போக முடியாது, நீங்கள்லாம் போக முடியாது, வெளியே நில்லுங்க, சார் ஐசியூவில் இருக்காங்க
அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் நின்று வரிசையாக கேட்டுட்டு என் மனைவி வெளியே இருந்து அழுதுட்டு இருக்காங்க. சின்ன பையன் இருக்கிறான். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ டக்குன்னு சொல்லி அந்த ஐசியூலேருந்து வெளியே வந்து இந்த போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க, இதை கண்டிப்பாக அவசரமாக போகணும், வாங்கிட்டு யார் சொந்தக்காரங்க? அப்போ ஆண்டு சொன்னார், நீ அதை வாங்க அப்படின்னார். அந்த லிஸ்ட்டை நீ வாங்குன்னு சொல்லி சொன்னார். ஒன்று நான் போய் இதை வாங்கினேன், நான் தான் சொந்தக்காரன், எனக்கு தாங்க. கூட உலா பார்க்குற ஸ்டாஃப்லாம் வந்தாங்க. நேராக நாங்கள் ஃபார்மசி போனோம், அதை கொடுத்தோம். இப்படி அட்டாக்கில் இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரங்களை தரணுமுங்க அப்படின்னாங்க. அன்றைக்கு கர்த்தர் என் கையில் பணத்தை கொடுத்துருந்தார். உடனடியாக நான் அதை கொடுத்தேன். அந்த மருந்தை உடனே கொடுத்தாங்க. அதை போய் நாங்கள் கொடுத்தோம். அந்த உயிர் காக்கிற லைஃப் சேவிங் அந்த மருந்தில் இன்ஜெக்ஷனில் செலுத்தினாங்க. அந்த பிளாக்கை உடனே கரைச்சி எடுத்தாங்க. ஒருவேளை அது பிறகு சின்ன ஆன்ஜியோ அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவங்க பைபாஸ் இல்லாமலே அவங்க சர்வே ஆகிட்டாங்க. அந்த நாளிலே அந்த இன்ஜெக்ஷன் போடாமல் இருந்திருந்தால் அவங்க ஒருவேளை ஆபத்தை சந்திச்சிருப்பாங்க. ஏசப்பா வந்து அவங்க கூப்பிட்ட உடனே என்னை அனுப்பி அந்த பணத்தை கொடுக்க வைத்து அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு மாதம் கழித்து சார் வந்திருந்தாங்க. அப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க சார், என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அப்போ ஒரு சாட்சியே சொன்னாங்க, பிரதர் அந்த சார் எனக்கு அந்த சமயத்தில் காசே கிடையாது, என் மனைவிட்ட எப்போனாலும் சொல்லுவேன் கர்த்தர் தேவை சந்திப்பார்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்திருந்தீங்க, நீங்கள் போய் அந்த இன்ஜெக்ஷனை மருந்து வாங்கி உடனே கொடுத்தீங்க, கொடுத்த உடனே போட்டாங்க, நான் நல்லா தூங்கிட்டேன், நான் உடனே எனக்கு லைஃபுக்கு வந்து அந்த ஆபத்து நீங்கி விட்டது, உயிருக்கு வந்து ஆபத்து நீங்கி விட்டது, நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. அந்த நாளில் என் கையில் இருந்த பணத்தை நான் உடனடியாக கொடுத்தேன். ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த மனைவி, கணவர், சின்ன பிள்ளைக்கு தகப்பனாக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஊழியத்தையும் அவர் செய்கின்றார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? நீ ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, யாரையாவது ஆண்டவர் அனுப்புவார், எதையாவது ஆண்டவர் செய்வார், ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். முடியல, ஆண்டவர் காப்பாற்றின உடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குடும்பத்தோட இல்லை நண்பரோட ஜாலியாக இருக்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கல. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏசப்பா என்னை காப்பாற்றுனீங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுனீங்க, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாவதை நான் காண முடியும். பிரியத்துக்குரியவர்களை, எவ்வளவு பெரிய ஆபத்தின் மத்தியில் செய்தியை கேட்டிருந்தாலும் சரி, சோத்திரப்படியை மறந்துடாதீங்க, பொருத்தனைகளை செலுத்த மறந்துடாதீங்க, ஆண்டவரை கூப்பிட ஆபத்து நேரத்தில் கூப்பிட மறந்துடாதீங்க. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் உடனே அந்த ஆபத்திலிருந்து எவரையாவது எதை அனுப்பி எதையாவது செய்து உங்களை தப்புவிப்பார். நீங்கள் அவரை மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த மறக்காதீங்க. ஒரு சகோதரன் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக உயிர் காக்கப்பட்டார். அவர் எல்லா இடங்களையும் போய், பிரதர் நாசரேத் திராட்சை பழத்தோட்டம் பிரதர் எனக்கு ஜோம்னதுனால இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இல்லைன்னா நான் செத்து எவ்வளோ வருஷம் எனக்கு கலரை கட்டியிருப்பாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், எத்தனையோ பேட்ட போய் டெய்லி சொல்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் செத்து இருக்க வேண்டியவன், நான் என்னைக்கோ மண்ணோடு மண்ணாக போயிருக்க வேண்டியவன். நான் கிறிஸ்தபர் பிரதர் வந்தாங்க, நாசரேத் திராட்சை பழத்தோட்டம் வந்தாங்க, ஜோம்னாங்க, நீ நான் உயிரோடு இருக்கிறேன். அவங்க சொன்ன சாட்சியை கேட்டு என்னை தொடர்பு கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் ஆயுசு காலங்களை கொடுத்துருக்குறாங்க. தேவனை மகிமைப்படுத்தும், இயேசுவினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என் ஆபத்து காலத்தில் இயேசு என்னை தப்புவித்தார் என்று மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. அநேகர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பொழுது உங்களை தப்புவித்ததற்காக ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இன்னும் எத்தனை ஆபத்து வந்தாலும் உங்களுக்கு தப்புவிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாளிலும் கூட ஒரு அருமையான ஆலோசனையை கொடுத்து அதன் பிறகு என்னை கூப்பிடுப்பா, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வாக்கு பண்ணின ஒரு உண்மையுடைய தெய்வமாக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஏதோ ஒரு ஆபத்தில் அவங்க இருக்கலாம்ப்பா, நெருக்கத்தில் அவங்க இருக்கலாம், ஐயா, பாடுகள் மத்தியில் அவங்க இருக்கலாம், கண்ணீரின் மத்தியில் அவங்க இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர்களை தப்புவித்து ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைமகனே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஆபத்தில் எங்களை தப்புவிக்க விரும்புகிறீர். உடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகிற பொழுது நீர் ஓடோடி வருகிறீர், நீர் உதவி செய்கிறீர், நீர் அதிசயங்களை செய்கிறீர், நீர் தப்புவிக்கிறீர். அதற்காக நன்றி. எவர் எந்த ஆபத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி, என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது சுகமாகட்டும், என்ன தனிமையில் இருந்தாலும் அவர்களை ஓடி சென்று நீ உதவி செய். பொல்லாத மனிதர்கள் நெருங்காதபடி, வீச ஜந்துகள் நெருங்க முடியாதபடி, பசுத்த ஆவிகள் நெருங்க முடியாதபடி இறைவா அவளை கண்மணி போல காத்துக்கொள். தனிமையில் இருக்கிற எத்தனையோ பெண்கள் உண்டு, ஆம்பளை துணையே இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் தான் அவருடைய பாதுகாவல். எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, நீங்கள் தான் பாதுகாவல். பிஸ்னஸில் எத்தனை கோடிகள் கிடக்குது, பொல்லாத மணியில் வந்துட்டாங்கன்னா எல்லாம் போயிடும், நீங்கள் தான் பாதுகாவல். பிஸ்னஸே இல்லை, நீங்கள் தான் அதை வர்த்திக்க பண்ணணும்.
விருத்தியடைய செய்யணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய பிஸ்னஸை விருத்தியடைய பண்ணுங்க. அற்புதங்களை காண செய்யுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க. இறைவா, எவ்வளவோ சாட்சிகளை கேட்டோம். பைபிளில் எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதை கேட்டுக் கொடுக்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே அதிசயங்களை அற்புதங்களை செய்வீராக. ஆபத்திலே தப்புவிப்பீராக. இதை மாத்திரம் செய்யுங்கப்பா, நான் இதை பண்ணுவேன்னு பொருத்தனை பண்ணிட்டாங்கன்னா அதை செஞ்சே ஆகணும். அது ஆபத்து என்பதை நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும். மறந்துட்டாங்கன்னா ஆபத்தாயிரும். அதனால் அவங்க அந்த பொருத்தனை செய்து அதை நிறைவேற்ற அவர்கள் கற்றுத்தார். தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது சோத்திர பலியிட அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். வேலை இல்லையே, வருமானம் இல்லையே என்று தவிப்பவர்களுக்கு ஒரு வருமானத்தை உண்டாக்கித்தார். தூங்க முடியலையா, எல்லாரும் தூங்குறாங்க, நான் தூங்க முடியல, சாப்பிட முடியலையே, தவிப்பவர்களுக்கு எப்படியாவது கர்த்தர் உதவி செய்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தார். ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே சோத்திரம் ஐயா, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஐயா, ஆபத்தில் இருக்கிற மக்கள், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபி, ஐசியூவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபி, விடுவித்து கொண்டு வார். வாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிற பிள்ளைகள், மொபைல் ஃபோனுக்கு கெட்ட நண்பர்களுக்கும் அடிமையிலாக இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க. பைக்குன்னு வேகமாக போய் முட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையினப்பட போகிறவர்களை சந்தியும் ரட்சியும் கண்களை திறந்தாரலும். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிற 2 கைகளை ஏந்திக்கொள்ள கீழே விழுந்துடவே கூடாது, பெட்ரிட்டன் ஆயிடவே கூடாதுப்பா. இறைவா, இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதி. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். தாய் திருநாடு இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதியும். தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினால காணிக்கையில் தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷித்த நன்மைகளை அவர்களுக்கு தாரும். அடைக்கலான் குருவியில் தங்குவதற்கு அநேக முதியவர் தேவை, 4 திசையிலிருந்து அழைத்து கொண்டு வாரும். இறைவா, அங்கே பணிபுரிய நல்ல உள்ளம் படைத்தவர்களை அழைத்து கொண்டு வார். பாதுகாத்துக் கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். ಚಪ್ಪಳತ್ತೋ